மாடு வளர்ப்பவர்களுக்கு பெரும் தொல்லையாக மன உளைச்சலை ஏற்படுத்துவதே இந்த ஈ மற்றும் கொசு தொல்லை தாங்க. இதை நீக்கிறதுக்கு கட்டுத்தரையை சுத்தமாக சாணி வாரிட்டு ஒரே குப்பை இல்லாமல் சுத்தமாக கூட்டி வாரி கொண்டு போய் மாடுக்கு எட்டாத இடத்துல தூரமாக கொண்டு போய் கொட்டுங்க. பக்கமே கொட்டினீங்கன்னா இன்னும் ஈ வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. இது மாதிரி சுத்தமாக கூட்டிக்காங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பாதியில் கட் பண்ணிட போகிறீங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. கூட்டுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சுத்தமாக கூட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது போல் சுத்தமாக வாரி கொட்டிக்கிட்டு கடைசியாக ஒரு 5 லிட்டர் தண்ணியில் பெயிண்ட் டப்பா நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த டப்பாவில் ஒரு 5 லிட்டர் தண்ணியில் பொட்டாசியம் பர்மனேட் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் 50 கிராம் ஒரு பாக்கெட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வாங்கிட்டு ஒரு பாக்கெட்டுக்கு 2 லிட்டர் தண்ணியில் கலந்து அதோட ஷாம்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்காங்க. இதனால் ஈ தொல்லை வராது மாட்டு கட்டுத்தடியில் தெளிக்கிறதுனால. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த பொட்டாசியம் பர்மனேட் வாயால் கிழிக்காதீங்க. அது ஒரு கிருமி. அது வாயெல்லாம் புண்ணாகி போயிடும். அதுக்காக தான் நான் வாயால் கடித்து உங்களை சொல்கிறதுக்காக இது பண்ணேன். இதை கையாலெலாம் கரைச்சி தெளிக்கலாம். கையாலெலாம் தெளிக்கிறதுனால கைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. பயந்துக்காமல் நல்லா தெளிக்கலாம். அந்த பொட்டாசியம் பர்மனேட் தண்ணி தெளிக்கும் போது முக்கியமான ஒரு குறிப்புங்க. அது கட்டுத்தரையில் மாடு கட்டுற இடத்துல முக்கியமாக அதிகமாக தெளிங்க. கொஞ்சம் மாடு இடைவெளி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கம்மியாகவே தெளிங்க. அப்போ உங்களுக்கு செலவும் கொஞ்சம் மிச்சமான மாதிரியும் இருக்கும். இந்த முறையை வாரத்துக்கு 2 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ஈ தொல்லை கொசு உங்களுக்கு குறையும். முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈ இருக்கும் மாட்டுகளோட நம்மளோட மாட்டை சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா திருப்பியும் ஈ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு மாடையோடையும் சேர்த்தாமல் வளர்க்குறதுக்கு பாருங்கள் முக்கியமாக.